ஐந்தனை கோட்பாடுன்றது ஒழுக்க மீறலுக்கான கோட்பாடாக வந்து சமண கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்போ சமணத்தில் தமிழ்லேருந்து விளக்கப்பட்டவராக மாறிடுறாரு வள்ளுவர். அப்போ சங்கம் மருவிய காலம் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகே, புரிதுங்களா? இதுதான் அந்த மாற்று டிரான்சிஷன் பீரியட். ஆமாம், இதை எப்படி சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கருத்துக்குள்ளேயும் அடங்கல. அதுதான் இப்போ தமிழோட தொல்லியல் சான்றுகள் மேலே வரும்போது, குறிப்பாக மொழியியல் ரெக்கார்டு மாங்குளத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ நீங்கள் கீழடி வரைக்குமான இடத்துக்கான அந்த விடுவிப்பு என்ன செய்யுதுன்னா, தொடக்க நிலையிலே வந்து மொழி வந்து நம்மக்கிட்ட தொல்லியலாக நீண்ட காலமாக வந்ததுக்கான சான்றுகள் இப்போ தான் வெளிப்படுது. ஆமாம், அதுக்கு ஒன்றும் காலம் இருக்குது. அந்த உரையாடல் முடிகிறதுக்கு நீண்ட காலம் இருக்குது. ஆனால் இந்த இடம் உடஞ்சி போச்சு. அப்படி உடையும் போகும்போது எதெல்லாம் உடையுதுன்னு கேட்டிங்கன்னா, சமணத்தின் வழியாக ஒழுக்கவியல் நீதியாக வந்து இருக்குதா குறள் அப்படின்னா இல்லைன்னு தெரியும். ஆமாம், இல்லை. ஓகே, அப்படின்றது உடனே தெரிஞ்சிருது. ஏன்னா சமணத்தோட இடத்துல அப்படி ஒரு வட இந்திய மரபில் சமணம் ஒழுக்கமோ இந்த அறம்பொருளின்